2021 ரிலீஸ் ஆன பிளாக் விடோ மூவில ஃபர்ஸ்ட் டைம் ரெட் கார்டியனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர் வந்து 1983 இல்லனா 84ல ஒரு மிஷன்ல செயல்பட்டு இருக்கும்போது எதர்ச்சியா கேப்டன் அமெரிக்காவை ஃபேஸ் பண்ணதாகவும் அந்த ஒரு ஃபைட்ல கேப்டன் அமெரிக்காவுக்கே டஃப் கொடுத்து அவர் அடிச்சு தள்ளி விட்டு எஸ்கேப் ஆனதாகவும் ரெட் கார்டியனான அலெக்சி ஸ்வஸ்திகாஃப் வந்து சொல்லியிருப்பாரு. பட் 1983 to 84ல கேப்டன் அமெரிக்கா இல்லவே இல்லை, அவர் பனிக்கட்டிக்குள்ள உறைஞ்சு போயிருந்தாரு. 2011ல தான் கேப்டன் அமெரிக்காவோட பாடியவே கண்டுபிடிச்சாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 1983ல ரெட் கார்டியன் வந்து கேப்டன் அமெரிக்கா கூட ஃபைட் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்ல. சோ அந்த ஒரு சீன்ல ரெட் கார்டியன் வந்து போய் சொல்லிருக்கலாம் அப்படின்னு நினைச்சா அடுத்த கொஞ்ச சீன்ஸ்லயே மறுபடியும் ரெட் கார்டியன் வந்து நான் கேப்டன் அமெரிக்கா கூட சண்டை போட்டதை பத்தி ஸ்டீவ் ராஜர்ஸ் ஏதாவது சொன்னாரான்னு கேட்டிருப்பாரு. சோ அலெக்சி வந்து இந்த ஒரு இடத்துல போய் சொல்ற மாதிரியே தெரியல. ஒரு வேளை இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா இது சம்பந்தமா சில தியரிஸ் வந்து இருக்கு. முதல் தியரி வந்து என்னன்னா ரெட் கார்டியன் வந்து ஐசையா பிராட்லி கூட ஃபைட் பண்ணிருக்கலாம். ஏன்னா ஐசையா தான் கேப்டன் அமெரிக்கா இல்லாத சமயத்துல ஒரு சீக்ரெட் கேப்டன் அமெரிக்காவா அமெரிக்கா கீழ செயல்பட்டாரு. சோ ஒருவேளை ஐசையா கூட கேப்டன் அமெரிக்கா நினைச்சு ரெட் கார்டியன் சண்டை போட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் இப்படி நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஐசையா வந்து 1950 to 54 வரைக்கும் நடந்த கொரியன் வார்ல தான் ஃபைட் பண்ணாரு. அண்ட் வார் முடிஞ்சதுமே அவரை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்காக 1983 வரைக்கும் 30 வருஷமா அவரை ஜெயில போட்டாங்க. சோ ஒருவேளை இவர் வந்து 1984ல ரெட் கார்டியன் கூட ஃபைட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் அதுக்கு சுத்தமா வாய்ப்பு இல்லை. ஏன்னா 1983லயே ஐசையா வந்து லேப்ல செத்து போனதா கணக்கு காமிச்சு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி அமெரிக்காக்குள்ள தலைமறைவா வாழ்ந்துட்டு இருந்தாரு. சோ இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல ஐசையா வந்து ரெட் கார்டியன் கூட ஃபைட் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை. செகண்ட் தியரி வந்து என்னன்னா ரெட் கார்டியன் வந்து கேப்டன் அமெரிக்கா வேஷத்துல இருந்த வின்டர் சோல்ஜர் கூட ஃபைட் பண்ணிருக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட இருந்து நியூக்ளியர் கோட திருடுறதுக்காக தான் ரெட் கார்டியனே போயிருப்பாரு. அண்ட் அதே நியூக்ளியர் கோட திருடுறதுக்காக வின்டர் சோல்ஜர் வந்து கேப்டன் அமெரிக்கா வேஷத்துல வந்திருக்கலாம். ஏன்னா வின்டர் சோல்ஜர் பக்கி பாண்ட்ஸ்மே ஒரு அமெரிக்கன் தான். அண்ட் வாட் இஃப் சீரிஸ்லயுமே இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். லைக் 1991ல ஹார்வர்ட் ஸ்டார் கொண்டு போயிட்டு இருந்த சூப்பர் சோல்ஜர் சீரமை பறிக்கிறதுக்காக வின்டர் சோல்ஜரை வந்து அனுப்பியிருப்பாங்க. அண்ட் அதே மிஷனுக்கு அதே சமயத்துல ரெட் கார்டியனும் போனதா வாட் இஃப் சீரிஸ்ல வந்து காமிச்சிருப்பாங்க. சோ ஒரிஜினலாவே ரெட் கார்டியன் வந்து வின்டர் சோல்ஜர் கூட ஃபைட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் மூணாவது தியரி என்னன்னா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் மூவில கேப்டன் அமெரிக்கா வந்து பாஸ்டுக்கு போய் தன்னோட ஃபுல் வாழ்க்கையுமே ரகசியமா வாழ்ந்துட்டு வந்திருப்பாரு. சோ இந்த ஒரு ஃபியூச்சர் கேப்டன் அமெரிக்கா கூட ரகசியமா சில மிஷன்ல செயல்பட்டு 1983ல ரெட் கார்டியன் கூட ஃபைட் பண்ணிருக்கலாம். ஏன்னா பாஸ்டுக்கு ஷீல்டே இல்லாம போன கேப்டன் அமெரிக்கா வந்து திரும்பி வயசாகி வரும்போது ஒரு புது ஷீல்டோட வந்திருப்பாரு. சோ பாஸ்டுக்கு போன கேப்டன் அமெரிக்கா வந்து யாருக்கும் தெரியாம ஒரு சில சீக்ரெட் மிஷன்ல ஈடுபட்டிருக்கலாம். அப்படி ஒரு மிஷன்ல தான் கேப் வந்து ரெட் கார்டியனை ஃபேஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ வீடியோ பார்க்குற நீங்க சொல்லுங்க, நான் சொன்ன தியரியில எந்த தியரி உங்களுக்கு சரியா படுது, இல்ல உங்களுக்கு ஏதாவது தியரி தெரியும்னா அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.